வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கர்நாடக மாநிலத்தின் கார்வார் கடற்படை தளத்தில் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொண்டார். INS வாக் ஸ்ரீ கல்வாரி வகை நீர்மூழ்கி கப்பலில் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி குடியரசுத் தலைவருடன் இணைந்து பயணம் செய்தார். கடந்த 2006ஆம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த அப்போதைய குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமிற்கு பிறகு நீர்மூழ்கி கப்பல் பயணம் மேற்கொள்ளும் இரண்டாவது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு என்பது குறிப்பிடத்தக்கது. கடற்படை சீருடையில் பொருத்தமான தொப்பியுடன் 2 மணி நேரம் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தது, டைவ் செய்தது மற்றும் அதில் உள்ள மாலுமிகள் மற்றும் அதிகாரிகளுடன் நேரத்தை செலவிட்டது மிகவும் சிறப்பு வாய்ந்த அனுபவம் என்று திருமதி முர்மு கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாளை ஜாம்ஷெட்பூரில் நடைபெறவுள்ள பழங்குடியினரின் சந்தாலி மொழியின் எழுத்து வடிவம் உருவாக்கப்பட்டதன் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பின்னர் தேசிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் 15வது பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்று உரையாற்ற உள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் ஒருநாள் அரசுமுறை பயணமாக நாளை காலை சுமார் 10 மணி அளவில் புதுச்சேரி வருகிறார். பின்னர் கம்பன் கலையரங்கில் நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஒப்படைக்கும் விழாவில் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தில் பாரதியார் சிலையை திறந்து வைக்கும் திரு ராதாகிருஷ்ணன் குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளையும் பயனாளிகளிடம் ஒப்படைக்க உள்ளார். மேலும் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். மதியம் சுமார் 3 மணி அளவில் தனி விமானம் மூலம் திருவனந்தபுரம் செல்கிறார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அவர் கோவிட் பாதிப்பு காலத்தில் மருத்துவர்கள் தன்னலமின்றி பணியாற்றியதையும் நினைவு கூர்ந்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று ஆந்திர பிரதேச மாநிலம் மேற்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள PM லன்கா கிராமத்தில் அமைச்சர்கள் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா, பைய உலா கேசவ், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சியினை காணொலி வாயிலாக கண்டார். பின்னர் சமூக பொறுப்பின் கீழ் செயல்படுத்தப்படும் ட்ரோன் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டங்களை திருமதி சீதாராமன் தொடக்கி வைத்தார். மேலும் ஒரு டிஜிட்டல் பயிற்சி மையத்தில் பயிற்சியை முடித்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கிய அமைச்சர் அதிகாரிகளுடன் இணைந்து கடலோர அரிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சுமார் 13.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பாதுகாப்பு சுவர் கட்டுமான பணிகளையும் ஆய்வு செய்தார். அணுசக்தி துறையில் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்த சட்டம் வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அணுசக்தி துறையில் புதிய வாய்ப்புகளை வழங்குவதற்கு இந்த சட்டம் வகை செய்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு இது உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளை தொழில் துறையினரும் புத்தொழில் நிறுவனங்களும் அறிவியல் சமுதாயமும் ஏற்றுக்கொண்டிருப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பார்வதி அர்கா பறவைகள் சரணாலயத்தை சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சியின் மூலம் இந்த சரணாலயத்தை ஒரு பொறுப்பான சூழல் தளமாக மேம்படுத்தவும் அதன் பல்லுயிர் பெருக்கத்தை வலுப்படுத்தவும் அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். 1084 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த சரணாலயத்திற்கு மத்திய ஆசியா மற்றும் திபெத்தில் இருந்து வலசை பறவைகள் அதிக அளவில் வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உலக ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியின் 7வது சுற்றில் இந்தியாவின் கோனேரு ஹம்பி முதலிடத்தில் உள்ளார். தோஹாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 6 புள்ளிகளுடன் அவர் முதலிடத்தில் நீடிக்கிறார். வட இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் நிலவிய கடும் பனி மூட்டத்தினால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடர்ந்த முதல் மிக அடர்ந்த பனிமூட்டம் நிலவும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் டெல்லி NCR பகுதியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் பதிவாகி உள்ளதாக மாசு கட்டுப்பாடு வாரியம் கூறியுள்ளது. இன்று மாலை 7 மணி நிலவரப்படி காற்றின் தர குறியீடு 391 பதிவாகி உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பிற்கான பல்வேறு முன்முயற்சிகள் இந்த ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் நாட்டில் தற்போது சிறுத்தைகளின் எண்ணிக்கை 30க்கும் அதிகமாக உள்ளது என்று பிரதமர் தமது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுதேசி பொருட்களின் மீதான மக்களின் ஆர்வம் தற்போது அதிகரித்து உள்ளதாகவும் அவர் கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.